லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பயப்படாதீங்கம்மா, நான் தான் இருக்கேன்ல. சரி சரி, நான் ஆளு யாருன்னு காட்டுறேன். ஆனா பத்திரமா சந்து பொந்து பார்த்து வெளியில வந்துருவாமா. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாம்பு வந்ததுக்கான தடையுமே இருக்காதுன்னா பாத்துக்கங்களேன். சரி வா வா போலாம். வாங்க. இதுதான் வரும். ஓகேவா? சரிம்மா. நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நீ பாத்துக்கோ. சரிம்மா, நான் வரேன். வாங்க. மாட்டிக்கவே கூடாது. ஓகே? சரிங்கம்மா. அம்மா, என்ன? ஓகேவா? அம்மா, சும்மா சொல்லக்கூடாதுமா. என் கருப்பன் கையில நச்சுன்னு ஒரு பதியம் போட்டான். அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் தான், அதுக்கு மேல தாங்கவே தாங்காது. அவ வேற தூக்கத்துல இருக்காதுல, அநேகமா தூக்கத்திலேயே அவ உயிர் போயிடு. சூப்பரியா? இந்த நீ இந்த பக்கம் வரவே கூடாது. என்ன? சரிமா, வரமா.
ஆ. அப்பாடா, இனிமே நம்ம ரூட் கிளியர் தான். இன்னையோட உன் கதை முடிஞ்சது. என்கிட்டயே வம்பு பண்ற. உனக்கு இது வேணும் என்ன இந்திரா? இன்னையோட உன் ஆட்டம் முடிஞ்சது. என்ன இந்திரா வாய்ஸ் மாதிரி இருக்கு? இந்திரா, 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 என்னடி ஆச்சு? இந்திரா, கண்ணு தர இந்திரா. யாராவது வாங்கல? யாராவது என்னடி ஆச்சு? யாராவது வாங்கல? இந்திரா, ஐயோ, இந்திரா, என்னடி ஆச்சு? யாராச்சும் வாங்கல? ஐயோ, வாயில இருந்து நுரையெல்லாம் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு இந்திரா? யாராச்சும் வாங்கல? யாராவது இருக்கீங்களா? என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ, பயமா இருக்கு. யாராவது இந்திரா, 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 இந்திரா. நமக்கு ஏன் இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வருது? ஒருவேளை இந்திராவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? இவங்க பண்ற கொடுமை தாங்காம அவ விஷம் ஏதாவது. ஐயோ, இல்ல, சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. என்ன சன்னி? அங்க இந்திரா கவியா என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சு கவியா? சத்தம் போட்டுட்டு இருக்க. என்னமா? சரி வா. இந்திரா, ஏய் இந்திரா, இந்திரா, ஐயோ இந்திரா, இந்திரா, இந்திரா. என்னங்க? இந்திரா, இந்திரா. ஐயோ, அப்பா, டேய் டேய் கௌதம், நீ முதல்ல ஹாஸ்பிடல் தூக்குடா. டேய் தூக்குடா. இந்திரா தூக்குடா. சீக்கிரம். இந்திரா பாத்து வா. இந்திரா. ஐயோ கடவுளே.
ஐயோ கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. அதான் சொன்னேனே இந்திரா, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன் இல்ல இந்த உலகத்தை விட்டே அனுப்புவேன்னு. அதான் அனுப்பிட்டேன். ஒழிஞ்சா இந்திரா. நம்ம ஸ்டோர் ரூமுக்கு எப்படி பாம்பு வந்துச்சு? இது என்ன கேள்வி? ஸ்டோர் ரூம்ல தான் ஊறப்பட்ட பழைய சாமான்லாம் வச்சிருக்காங்க. அதுல ஏதாச்சும் பாம்பு வந்து அடைஞ்சிருக்கும். ஆமா, இந்த வேக்கையான பதிலுக்கு மட்டும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எல்லாம் உன்ன சொல்லணும் செய்யா. மாமா, பின்ன யாராவது வீட்டுக்கு வந்த பொண்ணு ஸ்டோர் ரூம்ல போய் தங்க வைப்பாங்களா? பாவம் இந்திரா என்ன கஷ்டப்படுறாளோ. ஏங்க, அதான் காப்பாத்தியாச்சுல்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு ஜெயா, நீ பேசாத. எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. அப்பா, இப்ப அம்மா சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? அதான் கரெக்டான நேரத்துல காப்பாத்தி கூட்டு வந்தாச்சுல்ல. இங்க பாருங்கப்பா, இது ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க தலை வலிக்க பிளான் போட்டு தலை இறங்கி வேலை பார்த்தா இப்படி அநியாயமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து காப்பாத்த பாக்குறீங்க. ச்சே, எல்லாம் வீணா போச்சு. ஆமா, முடிவு என்னன்னு தெரியாம நம்ம எதுக்கு குழம்பிக்கணும்? அதான் வாயில இருந்து நுர தள்ளிடுச்சு. எப்படியும் அவ பொழைக்க மாட்டா. பாப்போம். எல்லாம் உன்ன சொல்லணும்டா. இந்திரா இப்படி ஆனதுக்கு முக்கிய காரணமே நீதான்டா. நானா? அப்பா, நான் என்ன பண்ண? அதானே. என்ன மாமா, நீங்க கொஞ்சம் ஓவரா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பேசுறதை நிறுத்துங்க. அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா சும்மா ஆர்கியூ பண்ணிட்டு கூட கூட. காவ்யா, அதான் சரியான டயத்துல அவளை கூட்டிட்டு வந்தாச்சுல்ல, அப்புறம் ஏமா அழற? இந்திராக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா காவியா, இந்திராக்கு எதுவும் ஆகாதுமா, நீ வருத்தப்படாத. நான் மட்டும் சரியான நேரத்துல போலனா இந்நேரம் என் தங்கச்சி நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீங்களே சொல்லுங்கக்கா. சரிம்மா, அத்தெல்லாம் இங்கதானே இருக்காங்க. இந்திராவை எப்படியாவது சரி பண்ணிடலாம். நீ எதுவும் அழாத. என்ன இவங்க பேசிக்கிறதெல்லாம் பார்த்தா அவ ஒருவேளை பொழைச்சுப்பாளோ? இப்படி மட்டும் பொழைச்சுக்கிட்டா இவ மட்டும் எங்க தனியா எஸ்கேப் ஆகி போறா? என்னன்னு பாப்போம். பார்வதி, பாரு, என்னங்க? உன் போன் தான் அடிக்குது.
வருவா இருக்குமோ? வருவேதான். ஒரு வழியா இந்திரா கதை முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஹலோ வரு, என்னாச்சு? அவ கதை முடிஞ்சிருச்சா? என்ன கதையே முடிக்க போறீங்களா? அடி பாவிங்களா! அதுதாமா இல்ல. என்னடி சொல்ற? பிளான் படி எல்லாமே சரியா தானே போச்சு? எல்லாம் சரியாதாமா போச்சு. ஆனா கரெக்டான நேரத்துல அவங்க அக்காக்காரி வந்து காப்பாத்திட்டாமா. பிளான் சொதப்பிக்கிச்சு. சரி சரி, நீ ஏன் ஃபீல் பண்ற? நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம். சரிம்மா. ஆமா, உன் மேல ஏதாவது சந்தேகம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இங்க எல்லாரும் பாம்பு ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம மேல எல்லாம் சந்தேகம் வரலமா. சரி சரி, அப்ப சரி, நீ போய் இது எதுலயும் இன்வால்வ் ஆயிடாத. அடுத்த பிளான் என்னன்னு அம்மா பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா விட. ஆனா பாரு, அப்பேற்பட்ட பாம்பு கடிச்சும் அவ உயிர் போகாம இருக்கு பாரு. விடுடி, இது இல்லனா இன்னொன்னுல பாத்துப்போம். சரிம்மா, நான் வரேன். அடி பாவி, இந்திரா உயிரை பறிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாளே. என்ன? ஒன்னும் இல்ல. பாடுங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? டாக்டர், என் மருமகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்போ எப்படி இருக்கா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள அப்சர்வேஷன்ல தான் வச்சிருக்கோம். எதுவாக இருந்தாலும் அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கடவுளே, என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றாங்க? ஒண்ணும் இல்ல காவியா, அழாத. மாமா கேட்டுட்டு இருக்காருல்ல, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. உங்க வீடு சிட்டிக்குள்ள தானே இருக்கு? ஆமா டாக்டர், சிட்டிக்குள்ள தான் இருக்கு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, பேஷண்ட்டை கடிச்ச பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, கருநாகம். ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், கருநாக பாம்பெல்லாம் சிட்டில இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இவங்களை கடிச்சிருக்கு. கடிச்சு 3 மணி நேரம் ஆகியும் நீங்க யாருமே பார்க்கலையா? அப்படி அவங்க எங்க தூங்குறாங்க? எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. டாக்டர், அது வந்து எதுவும் பிரச்சனையா? விஷம் தலை வரைக்கும் ஏறி இருக்கு மேடம். பொதுவா இந்த மாதிரி பாம்பு கேஸ்னா முதல்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
போலீஸ் கம்ப்ளைண்டா? எதுக்கு டாக்டர் போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம்? இல்லை மேடம், இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஏன்னா நீங்கள் கூட சமீபத்தில் நியூஸில் பார்த்துருப்பீங்களே, கேரளாவில் ஒரு பொண்ணோட புருஷனை பொண்டாட்டி தூங்கும்போது பாம்பை விட்டு கடிக்க வச்சுட்டு பாம்பையும் கொன்னுட்டு பாம்பை வச்சு பொண்டாட்டியும் கொன்னுட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ட்ராமா பண்ணிட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இப்போ என்ன சொல்ல வரீங்க? அப்போ நான் தான் சார் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இதெல்லாம் சொசைட்டியில் நடக்கிறதானே சார். எதுக்கும் போலீஸ்ல ஒரு முறை இன்ஃபார்ம் பண்றது பெட்டர்னு சொல்ல வரேன் சார். எங்க ஃபேமிலியில இந்திராவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை டாக்டர். இந்த விஷயத்தை நாங்களே பார்த்துக்கிறோம். ஆமா டாக்டர், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விட்டுருங்க. ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க. காலையில் தான் நான் ரிசல்ட் சொல்ல முடியும். ஓகே? போச்சு, ஜஸ்ட்ல தப்பிச்ச வரும். அப்பா